அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2024 வரைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கப்பட்ட, அதாவது சப்ஜெக்ட் வாரியா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எந்த ஏரியா அதிகமாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ பாருங்க, பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா 2014ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 16லயும் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 18ல 2 கேட்டிருக்காங்க. 19 வரும்போது 4. ஸோ 2022ல 4வது. ஸோ இப்போ 2024ல கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் பார்த்துக்குங்க. ஸோ 4, 2 அந்த கேட்டகரியில் கேட்கும்போது கண்டிப்பாக அதே 4 to 2 இல்லைனா 4 கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2014ல 3 கேட்ட கொஸ்டின்ஸ், 16ல 3 கேட்டிருக்காங்க, 2018ல 6 கேட்டிருக்காங்க, 2019ல 6 கேட்டிருக்காங்க, 2022ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே கேட்டகரி வரும்போது பார்த்தீங்கன்னா 3, 6, 3, 6 அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டு இருக்கு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் குறையாம கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த 3 கொஸ்டின்ஸ் என்னங்கிறது பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த ஏரியாவில் ஸ்பிட் பண்ணி கேட்டிருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ பாட்டனி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2014ல 3 கேட்டிருக்காங்க. ஸோ 2016ல 2 கேட்டிருக்காங்க. 2018 நடைபெற்ற எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. 19ல 4. ஸோ 2022ல 1. ஸோ வரக்கூடிய கேட்டகரியில் பாட்டனில் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுலேயும் வந்து கொஸ்டினுடைய வடிவம் பார்க்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வருஷம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. அடுத்து ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2014ல 6 கொஸ்டின்ஸ் கேட்டது, 16ல வந்து பார்த்தீங்கன்னா 6 கேட்டிருக்காங்க, 18ல 4 கேட்டிருக்காங்க, 19ல 5 கேட்டிருக்காங்க, 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டகரி வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. பார்த்தா தெரியும். கொஞ்சம் குறைஞ்சு ஏறி வந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம சயின்ஸ் பொறுத்தளவுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. இந்த சயின்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4, 3, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் கான்செப்ட். ஓகேங்களா? அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ்ல எவ்வளோ, கெமிஸ்ட்ரி எவ்வளோ, பாட்டனி எவ்வளோ, ஜுவாலஜி எவ்வளோங்கிறது நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ 2014ல 10 கேட்டிருக்காங்க, 2014 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் 18 கேட்டிருக்காங்க, 2018 நடைபெற்ற தேர்வில் 23, 2019ல் 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2022 போன எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறைக்க ஆரம்பிச்சு சயின்ஸ்லையும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது தெரிய வருது பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த டைம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2014ல். அப்படியே 16 சேர்க்கையும் கண்டினியூ அப்படியே கேட்டிருக்காங்க. 2018ல 13 கேள்வி கேட்டிருக்காங்க, 2019ல 15, 2022ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கா 32 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஏரியாவில் தான் சார்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 இதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் மிங்கிளாக வரும்பொழுது அந்த ஏரியாலாம் வந்துடும் ஹிஸ்ட்ரி டோட்டலாக. ஸோ 32 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டுமே அந்த நம்பர் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16, 16, 13, 15, 32. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் இல்லை 16 கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அனாலிசிஸ் பார்த்தா ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது வந்து பாருங்க எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2014ல், 16ல் 9, 18ல் 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2019லையும் 22லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல இருக்கு. அடுத்தது பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வர கம்மியாக கேட்டிருக்காங்க பாருங்க. 2014ல் 3 கேள்வி, 16 நடைபெற்ற தேர்வில் 8 கொஸ்டின்ஸ், 18ல் வந்து 10, 19ல் 16, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லாமே கண்டினியூவா அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இந்த எக்ஸாம்ல வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. 2014 நடைபெற்ற தேர்வில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 கேட்டிருக்காங்க. ஸோ 16ல் 6 கேட்டிருக்காங்க, 18ல் 4, அதுக்கப்புறம் 2019ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ், 2022ல 9 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படியே கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டைம்ல வரக்கான 8 to 10 கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கீம் சம்ஸ், இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இது வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் சார்ந்து வரக்கூடிய லிங்க் தான். 16ல் 4 காமிச்சிருக்காங்க, 16ல் 3, 2018 தேர்வில் 2. ஸோ இப்போ வரக்கூடிய 2 தேர்வுலையும் கேட்கவே இல்லை.
அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 25க்கு 25 கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த ஏரியா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ சயின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 10 கொஸ்டின்ஸும் பிரிங்க. ஃபிசிக்ஸில் 4 கெமிஸ்ட்ரியில் 3 ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஸோ அப்படி பிரிக்கும்போது அந்த ஃபிசிக்ஸ்லேயும் என்னென்ன டாபிக் அவங்க டச் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவை டச் பண்ணுறாங்க, எது ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குது, எது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சர்ச் பண்ணால் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் படிங்க. ஓகேங்களா?